Hello everyone, this video is about decorticate posturing. Before watching this video, watch my previous video about decerebrate posturing so that it will be easy for you to follow and understand. Decorticate posturing, இதை வந்து decorticate rigidity, decorticate response, flexion posturing இல்லை abnormal flexion response னு சொல்லலாம். These are all the different terms for decorticate posturing. இந்த decorticate posturing எதனால cause ஆகுதுன்னு பார்த்தோன்னா lesion of corticospinal tract, especially at the level of diencephalon. So this is what is diencephalon. இந்த லெவலில் corticospinal tractல வந்து lesion வரதுனால தான் இந்த abnormal posturing வந்து cause ஆகுது. So lesion இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா red nucleus it is not getting inhibited. So red nucleus inhibit ஆகாததுனால it is free to do its action. So red nucleus என்ன பண்ணுதுன்னு பார்த்தோன்னா with the help of rubrospinal tract it will be causing flexion reflex of the upper limb. So இந்த decorticate posture இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா அப்பர் லிம்பில் வந்து ஃப்ளெக்ஷன் ரெஸ்பான்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். அண்ட் ஒன் அனதர் நியூக்ளியஸ் வெஸ்டிபுலர் நியூக்ளியஸ் இதுவும் வந்து பார்த்தோன்னா இட் இஸ் நாட் கெட்டிங் இன்ஹிபிட்டட் பிகாஸ் ஆஃப் தி லீஷன் அட் த லெவல் ஆஃப் டயன்செஃபலான். ஸோ வெஸ்டிபுலர் நியூக்ளியஸும் இன்ஹிபிட் ஆகாததுனால இட் இஸ் ஃப்ரீ டு டூ இட்ஸ் ஆக்ஷன். ஸோ வெஸ்டிபுலர் நியூக்ளியஸ் என்ன பண்ணுதுன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் வெஸ்டிபுலோஸ்பைனல் ட்ராக்ட் இட் இஸ் காசிங் எக்ஸ்டென்ஷன் ரிஃப்ளெக்ஸ் ஆஃப் தி லோவர் லிம். ஸோ இந்த டீகார்டிகேட் பாஸ்டரிங் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா அப்பர் லிம்பில் வந்து ஃப்ளெக்ஷன் ரெஸ்பான்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும், லோவர் லிம்பில் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்டென்ஷன் ரெஸ்பான்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இதுக்கான காசஸ் என்னவாக இருக்கலான்னு பார்த்தோன்னா எதனாலே இந்த கார்டிகோஸ்பைனல் ட்ராக்ல வந்து லீஷன் வருது அப்படின்னு பார்த்தோன்னா இட் குட் பி பிகாஸ் ஆஃப் ட்ரொமேட்டிக் பிரெயின் இன்ஜுரி. ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ்னால பிரெயினோட நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஆல்டர் ஆகிறது தான் ட்ரொமேட்டிக் பிரெயின் இன்ஜுரி. ஆர் இட் குட் பி பிகாஸ் ஆஃப் ஹைட்ரோசெஃபாலஸ் தட் இஸ் இன்க்ரீஸ் இன் தி செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட். அதர் காசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பிரெயின் டியூமர், பிரெயின் ஆப்சஸ், ஹைபாக்சிக் பிரெயின் இன்ஜுரி அதாவது ரெடியூஸ்ட் பிளட் சப்ளை டு த பிரெயின் அண்ட் லோ பிளட் குளுக்கோஸ் லெவல் விச் இஸ் நத்திங் பட் ஹைப்போகிளைசீமியா. ஆர் இட் குட் பி பிகாஸ் ஆஃப் Reye syndrome. So Reye syndrome it is a rare disorder. இது வந்து it will be damaging both the brain as well as the liver and it could be because of lead poisoning also. And electrolyte abnormalities-னால கூட வந்து இது காஸ் ஆகலாம். electrolyte abnormalities-ன்னு பார்த்தோன்னா hyponatremia, hypocalcemia and hypomagnesemia இதனால கூட வந்து பார்த்தோன்னா இந்த abnormal posturing வந்து காஸ் ஆகலாம். And decorticate posturingல as we saw already there is an abnormal flexion response in the upper limb. So upper limbல வந்து பார்த்தோன்னா there is a slow flexion of elbow, அதுக்கப்புறம் there is a slow flexion of the wrist as well as the fingers. And shoulderல வந்து பார்த்தோன்னா there is an adduction and internal rotation. Hands வந்து பார்த்தோன்னா it is clenched and hands வந்து at the level of chest வந்து பார்த்தோன்னா bend பண்ணி வச்சிருப்பாங்க. So this is what is the upper limb flexion response. Lower limbல வந்து பார்த்தோன்னா similar to that of the decerebrate posturing there is an extension and internal rotation of the hip. knee வந்து பார்த்தோன்னா it is extended, foot வந்து it is plantar flexed, toes வந்து பார்த்தோன்னா it is abducted and hyperextended. So this is what is the lower limb extensor posturing. And major difference we need to know one thing is Glasgow Coma scale வந்து பார்த்தோன்னா there is a best motor response. அதில் வந்து score 4க்கு வந்து பார்த்தோன்னா flexion withdrawal from pain இருக்கும் and score 3 வந்து பார்த்தோன்னா abnormal flexion response. அதுதான் வந்து decorticate posturing. பட் ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா it is different. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா flexion withdrawal from pain வந்து it is a normal flexion response but decorticate posturing வந்து பார்த்தோன்னா it is an abnormal flexion response. And one more thing, இந்த நார்மல் ஃப்ளெக்ஷன் ரெஸ்பான்ஸில் வந்து பார்த்தோன்னா ஃப்ளெக்ஷன் வந்து ரேப்பிடாக இருக்கும் which means அது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் இந்த அப்நார்மல் ஃப்ளெக்ஷன் ரெஸ்பான்ஸ் அதாவது டீகார்டிகேட் பாஸ்டரிங்கில் வந்து பார்த்தோன்னா there is a slow flexion of elbow, wrist as well as the fingers. And நார்மல் ஃப்ளெக்ஷன் பண்ணும்போது ஷோல்டர் வந்து it will abduct but in abnormal flexion shoulder will go for adduction. And நார்மல் ஃப்ளெக்ஷன் பண்ணும்போது wrist வந்து பார்த்தோன்னா it will be either neutral or it will be extended but in abnormal flexion wrist வந்து பார்த்தோன்னா it will be flexed. And one major difference in பார்த்தோன்னா normal flexion response அதாவது flexion withdrawal to painல வந்து lower limb வந்து பார்த்தோன்னா extend ஆகி இருக்காது but in decorticate posturing we could see the extension of lower limb. And one difference between spasticity as well as abnormal posturing is spasticity இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு கான்ஷியஸ்னஸ் வந்து லாஸ் ஆகாது, it will be present but abnormal posturing இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு கான்ஷியஸ்னஸ் will be lost. So that's what decorticate posturing இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு கான்ஷியஸ்னஸ் லாஸ் ஆகுறதுனால they will be having difficulty in maintaining their airway. ஸோ நிறைய ரெஸ்பிரேட்டரி காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா வரதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. This is what is about decorticate posturing. Thank you.